அங்க எத்தனை பேருக்கு நீ ஹீரோ தெரியுமா? என் கூட வா. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ஜூலை 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் இந்தியன் 2. இந்த படத்துக்கு ஆல்ரெடி சில நாட்களுக்கு முன்னாடியே இந்த ஓவர்சீஸில் அட்வான்ஸ் புக்கிங்லாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதில் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு நல்ல வசூல் எடுத்திருக்கு. இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங்கில் டே 1க்காக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் கல்கி ஒவ்வொரு ஸ்டேட்டில் இந்த படம் வந்து 9 நாள் எவ்வளோ கலெக்ஷன், 9வது நாள் எவ்வளோ கலெக்ஷன், இதுவரையும் 9 நாளில் ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ ரெக்கவர் ஆகிருக்கு, எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் வந்து மகாராஜா, முஞ்சியா, ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சில படங்கள், ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள் சில 4 படம் வந்திருக்கு. அந்த படங்களோட வசூல் நிலவரம் எல்லாத்தையுமே பார்த்துருவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி நான் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. திருடுறவன் திருடிட்டு தான் இருக்க போறான், தப்பு செய்கிறவன் தப்பு செஞ்சுட்டு தான் இருப்பான். இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஃப்ரேம் இருக்குது அப்படின்னா அது சங்கர் படம் தான். சங்கர் படம்னா இப்போ ரீசெண்டாக வந்தால் இந்த இந்தியன் 2 ட்ரெய்லரில் நம்ம நிறையா தடவை பார்த்த ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கேன்னு நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, இந்தியன் 2 தான். ஏதோ ஒரு பயங்கரமாக ஒரு கிராண்டாக ஏதோ ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஏதோ அந்த பணக்கார முதலாளிகள் இருக்காங்கள்ல, அவங்களோட ஒரு இடம் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்குது அதை பார்க்குறதுக்கு. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் கிங் 2 MDS அப்படிங்கிறவர், முகமது ஆதில், அப்புறம் ஷாம் மணிகண்டன், அர்ஜுன் ரஞ்சித், அஜித் BDW அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். இன்சைட் அவுட் 2. ஸோ இந்த படத்தோட டே 22 கலெக்ஷன் 35 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $21 மில்லியன். இந்தியாவில் வந்து 28 கோடியே 16 லட்சம், வேர்ல்டு வைடு $1.12 பில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு US. அப்புறம் டெஸ்பிகேபிள் மீ 4 அந்த படம் வந்து டே 1 கலெக்ஷன். ஆக்சுவலாக இந்த படம் வந்து வெளிநாடுகளில், சில நாடுகளில், முக்கியமாக US அது மாதிரி நாடுகளில் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்தியாவில் நேற்று தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்தியாவில் 1 கோடியே 63 லட்சம். அப்புறம் வேர்ல்டு வைடு இந்த 3 நாள் சேர்த்து இந்த படம் வந்து $70 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. $100 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட். முஞ்சியா இந்த படத்தோட 29வது நாள் வசூல். இந்தியாவில் வந்து 33 லட்சம், வேர்ல்டு வைடு 38 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியாவில் 113 கோடியே 2 லட்சமும், வேர்ல்டு வைடு 120 கோடியே 49 லட்சம் வந்து வசூல் பண்ணி ஒரு பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. கில் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ ரீசெண்டாக வந்த ஹிந்தி படம். இந்த படத்துக்கு டே 1 கலெக்ஷன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. 1 கோடியே 45 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 65 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 15 கோடி. அப்புறம் ஜாட் அண்ட் ஜூலியட் அந்த படத்தோட டே 9 கலெக்ஷன். இந்தியாவில் வந்து 1 கோடியே 15 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 10 லட்சம். ஸோ இந்தியா முழுக்க 28 கோடியே 46 லட்சமும், வேர்ல்டு வைடு 67 கோடியே 23 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய சம்பவம் பண்ணிகிட்டு இருக்குங்க இந்த படம் பஞ்சாபியில். ஆக்சுவலாக ஹையஸ்ட்டில் அந்த டாப் 1ல் வரதுக்கான மோஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மகாராஜா படத்தோட 22வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 38 லட்சம், வேர்ல்டு வைடு 47 லட்சம். 47 கோடியே 2 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 102 கோடியே 91 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்ததாக இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சில தமிழ் படங்கள். பூமரக்காத்து அப்படிங்கிற படம் டே 1 80,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 75 லட்சம். ஸோ ஒரு மோசமான வசூல். யமகாதகன் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படங்களோட டைட்டிலே கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. டே 1 70,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 1 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். 7G அப்படிங்கிற படம் நம்ம சோனியா அகர்வால் நடித்த படம். 7 லட்சம் வந்து டே 1 கலெக்ட் பண்ணியிருக்கு. 3.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். நானும் ஒரு அழகி அப்படின்னு ஒரு படம். இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் 50,000, 65 லட்சம் இந்த படத்துக்கு வந்து பட்ஜெட். ஆக்சுவலாக இந்த படங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷோ ஓடுறதே பெரிய விஷயமா இருக்குது. இப்போ அந்த படத்துக்கு கிடைக்கிறதே ஒரு 5 ஷோ தான், தமிழ்நாட்டிலே 6 ஷோ தான் வைங்களேன். அதில் அந்த 6 ஷோவுமே தேட்டரில் ரன் ஆகிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா 2 பேர் 3 பேர் புக் பண்ணாங்கன்னா படம் போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படங்கள்லாம் ஷோஸ் ஓடுறதே பெரிய விஷயம். அந்த ஷோஸ் ஓடி அதில் இந்த வசூல் வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய சிரமமாக இருக்குது. ஸோ அதுதான், இது சின்ன படம் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, அது எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போய் மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக இந்த இந்தியன் 2க்கு ஒரு சர்வே ஒன்று போட்டிருந்தாங்க, எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் இந்த படம் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ ஒரு பெரிய பட்ஜெட்டு, பெரிய ப்ரொமோஷன்.
ஸோ அந்த அளவுக்குலாம் நம்ம எதிர்பார்க்கல இந்த படங்களுக்கு. அட்லீஸ்ட் மக்களுக்கு தெரிகிற மாதிரி எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் வாங்கி பார்ப்பாங்க, நியூஸ் பேப்பர் வாங்கி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் இப்படி படங்கள் வருதுன்னு. அவங்களாம் எத்தனை பேர் இந்த படம் பார்க்கணுன்னு நினைப்பாங்க. ஸோ இது தொடர்ந்து நம்ம பேசிட்டு தான் இருக்கும். கல்கி 2898 AD இந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1,25,00,000, கர்நாடகாவில் 2,11,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 6,85,00,000, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கேரளாவில் 1,15,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10,55,00,000, ஓவர்சீஸில் 12,25,00,000, வேர்ல்டு வைடு 34,16,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 9. ஸோ ஒரு பெரிய வசூல் தான் ஆக்சுவலாக இது. அப்புறம் டோட்டலாக தமிழ்நாட்டில் 31,94,00,000, கர்நாடகாவில் 47,71,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 220,15,00,000, கேரளாவில் 19,70,00,000, அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 205,36,00,000, ஓவர்சீஸில் 200,33,00,000, வேர்ல்டு வைடு 725,19,00,000. அதாவது ஆந்திரா தெலுங்கானா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, அப்புறம் ஓவர்சீஸ் 3 இடத்துலையுமே 200 கோடியை கடந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அங்கே மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 630 கோடி கிட்ட வருது. ஸோ இது இல்லாமல் மற்ற இடங்களில் ஒரு பெரிய வசூலுமே எடுத்திருக்கு. ஸோ 725 கோடிங்கிறது ஒரு ட்ரேட் ஃபிகராக அமைஞ்சிருக்கு இந்த 9 நாளில். ஆனால் ப்ரொடியூசர் வந்து 800 அப்படின்னு ஃபிகர் காமிச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ட்ரேடு ஃபிகரும் ப்ரொடியூசர் ஃபிகரும் மேட்ச் ஆகலை தான். மேபி இன் ஃப்யூச்சரில் கடைசி நேரத்தில் கொண்டு வந்து கொஞ்சம் அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இது ட்ரேட் ஃபிகரில் கொஞ்சம் முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ப்ரொடியூசர் ஃபிகர் அப்படியே கொஞ்சம் வரப்போகிற நாட்களில் கொஞ்சம் அப்படியே அடக்கி வாசிக்கிற அந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் இந்த படம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ வந்து ரெக்கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். தமிழ்நாட்டில் வந்து இந்த படம் வந்து ஷேர் வந்து 17,43,00,000 வந்திருக்கு. 16 கோடி தேட்டரிக்கல் ரைட்ஸு. இதில் 108% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 1.5 கோடி கிட்டே இந்த படம் வந்து ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கு. 1,40,00,000 கிட்டே டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. கர்நாடகாவை பொறுத்தவரையும் 25,88,00,000 ஷேர் வந்திருக்கு. 25 கோடி தேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. ஸோ இங்கேயுமே வந்து 103% வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. இங்கேயுமே சில லட்சங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 127,69,00,000 வந்து ஷேர் வந்திருக்கு. 168 கோடிக்கு தேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இன்னும் ஒரு 40 கோடி ஷேர் வர வேண்டியது இருக்குது. அங்கே மட்டுமே இன்னும் 80 கோடி வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. 76% வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. அப்புறம் கேரளாவில் 9,85,00,000 வந்து ஷேர் வந்திருக்கு. 6 கோடி தேட்டரிக்கல் ரைட்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி கிட்டே இந்த படத்துக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. 164% ரெக்கவர் ஆகிருக்கு. அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 98,57,00,000 வந்து ஷேர் கிடச்சிருக்கு. 85 கோடிக்கு தேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. 13 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஹிந்தி பெல்ட்டில். ஸோ 115% கிட்ட ரெக்கவர் ஆகிருக்கு. ஓவர்சீஸில் 96,16,00,000 வந்து ஷேர் கிடச்சிருக்கு. 80 கோடி இந்த படத்தோட தேட்டரிக்கல் ரைட்ஸு. 16 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கு. ஸோ 120% ரெக்கவர் ஆகிருக்கு. வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக 391 crore கிட்டே வந்து ஷேர் கிடச்சிருக்கு. 385 crore வந்து தேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. கிட்டத்தட்ட 101% மோஸ்ட்லி இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. இப்போது ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டும்தான் இந்த படம் ரெக்கவர் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ அங்கே ஒரு மிகப்பெரிய வசூல் எடுக்க வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு இந்த படம் மீதி எல்லா இடத்துலையுமே அடித்து துவம்சம் பண்ணிடுச்சு. ஸோ பிரேக் ஈவன் பண்ணி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளேயும் போயிடுச்சு. ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக தான் அமையுது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதுக்கடுத்ததாக உலகநாயகன் அப்புறம் சங்கர் அவர்களோட படம் இந்தியன் 2. இந்த படத்தோட அட்வான்ஸ் ப்ரீ சேல் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். ஓவர்சீஸில் யூஎஸ்ஏல $248,000 இது வந்து 2,07,00,000. கனடாவில் $68,000 இது வந்து 57,00,000. யூகேல £32,000 இது வந்து 33,00,000. கல்ஃப் கண்ட்ரீஸில் $58,000 இது வந்து 48,00,000. ஆஸ்திரேலியாவில் $118,000 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 66,00,000. மலேசியன் ரிங்கிட்டு $243,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 43,00,000. ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் $45,000 இது வந்து 38,00,000. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு 4,91,00,000 கிட்டத்தட்ட 5 கோடி கிட்டே இந்த படம் இப்போவே டே 1க்காக வந்து வசூல் பண்ணியிருக்கு. இன்னும் 4 இருக்குது. ஒரு நல்ல வசூல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூப்பராக போய்கிட்டு இருக்கு. $589,000 இப்போதைக்கு டே 1 ஓவர்சீஸில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ டே 1 ஓவர்சீஸ் இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. நான் சொல்கிறது ஓவர்சீஸு. ஸோ டோட்டலாக இல்லை, ஓவர்சீஸில் இந்த படம் டே 1 எவ்வளோ கலெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.